வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புதிய ஃபார்முலா, நியூ ஃபார்முலா என்பதை இன்றைக்கு அவர் அறிமுகப்படுத்த இருக்கின்றார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் புது ஃபார்முலாவை அமல்படுத்தி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அது குறித்து நமது சடுகுடு சேனலில் இன்றைக்கு காண இருக்கின்றோம். நமது சடுகுடு சேனலுக்கு நீங்கள் புதியவர் எனில் சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே வணக்கம். தமிழகத்தினுடைய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்தினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு திமுகவினுடைய இளைஞரினுடைய செயலாளராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். எதிர்காலத்தினுடைய திமுகவினுடைய தலைவராக கருதப்படுகின்ற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வாக்காளர்களை கவர்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக உருவாகியிருக்கிறார். இந்த பிரச்சாரத்தின் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக திமுகவினுடைய கூட்டணி மிகப்பெரிய பல வாய்ந்த கூட்டணியாக, மிகப்பெரிய வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டணியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவு ஜூன் 4ஆம் தேதி வருகின்ற போது தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவும் நடக்கின்ற இந்த தருவாயில் சில அதிரடி மாற்றங்களை கட்சிக்குள்ளும் ஆட்சிக்குள்ளும் செய்வதற்கு அவர் திட்டமிட்டு இருக்கின்றார். என்னவென்ற தகவல்களை, நமக்கு கிடைத்திருக்கின்ற தகவல்களை நமது நேயர்களுக்கு நாம் இங்கே பகிரலாம் என்று நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, இன்றைக்கு திமுகவினுடைய முக்கியமான கோர் டீமாக இருக்கக்கூடிய இளைஞரணி அதனுடைய தலைவராக இன்றைக்கு செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதே போல மந்திரி சபையிலும் இருக்கின்றார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு மந்திரியாகவும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல கட்சி அமைப்பு ரீதியாக எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான வேலைகளையும் இன்றைக்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார். அதில் கோர் பாடியாக இருக்கக்கூடிய இளைஞரணியினுடைய தலைவராக இன்றைக்கு அவர் நீடித்துக் கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் இந்த சூறாவளி சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டதன் விளைவாக பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு, தேர்தல் பிரச்சாரங்களில் கலந்து கொண்ட அனுபவத்தின் வாயிலாக கட்சியை எப்படி நடத்த முடியும், இந்த அரசை எப்படி நடத்த முடியும் என்ற அனுபவங்களையும் இன்றைக்கு பெற்றிருக்கிறார். சில மூத்த அமைச்சர்கள், தலைவர் கலைஞரோடு பழகியவர்கள் எல்லாம் தலைவர் கலைஞருடைய மறுபிறப்பு, இளைய கலைஞர் என்ற அளவிற்கு பெயர் எடுக்கின்ற அளவிற்கு இவருடைய செயல்பாடுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அவரை போன்று, அதாவது தலைவர் கலைஞரை போன்று டைமிங்கில் என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான முடிவெடுக்கின்ற ஆற்றல், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ் என்பது உதயநிதி ஸ்டாலின் அவரிடம் இருப்பதாக மூத்த அமைச்சர்களை இன்றைக்கு திமுகவுடைய மூத்த அமைச்சர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய இவர் 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான திட்டங்களை இப்பொழுது வகுத்து திட்டமிட்டு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் புது ஃபார்முலாவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த, அதாவது திமுகவினுடைய அமைப்பு மாவட்டங்கள் என்பது 72 மாவட்டங்களாக இருக்கிறது. அதை 117 மாவட்டங்களாக மாற்றுவதற்கான சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் 234 தொகுதி சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அடிப்படையில் வேலைப்பளுவை குறைத்து அவர்களை உற்சாகமாக வேலை செய்ய வைத்து முழுமையான வெற்றியை பெற வேண்டும் என்பதற்கான திட்டத்தை இந்த புதிய ஃபார்முலாவில் கொண்டு வர இருக்கின்றார். இன்றைக்கு 72 மாவட்ட செயலாளர்களில் பல இடங்களில் 3 தொகுதி, 4 தொகுதி, 5 தொகுதி, 6 தொகுதி என்ற அளவிற்கு கூட இருக்கிறது. இவற்றை எல்லாம் அவர்கள் கண்காணிப்பதில், கவனிப்பதில், வேலை பார்ப்பதில் சிரமங்கள் இருப்பது இன்றைக்கு கண்கூடாக பார்க்கப்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி இன்றைக்கு 72 மாவட்டங்களாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களை இன்றும் அதிகப்படுத்தி, அதாவது 45 இடங்களை, 45 புதிய மாவட்ட செயலாளர்களை உருவாக்குவதோடு ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களில் சீனியர்கள், அந்த சீனியர்களை அமைச்சரவைக்குள் கொண்டு வருவது, அது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சீனியர்களை அமைச்சர்களாக 2 ஆண்டு காலத்திற்கு, வருகின்ற 2 ஆண்டு காலத்திற்கு அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்து புதிய வாய்ப்புகளை, அதாவது குறிப்பாக இளைஞர்களை, அதே போல நடுத்தர வயதினரை மாவட்ட செயலாளராக கொண்டு வர வேண்டும் என்ற முடிவை இன்றைக்கு அவர் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல 23 அணிகள் இருக்கிறது திமுகவுடைய அணிகள்.
இந்த அணிகள், அதாவது இளைஞர் அணி, மாணவர் அணி, தொழிலாளர் அணி, மகளிர் அணி, விவசாய அணி, தொழில்நுட்ப அணி என்று பல்வேறு அணிகளை கொண்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அணிகள் உள்ளிட்ட 23 அணிகளுடைய நிர்வாகிகள் மாநில அளவிற்கு இருக்கிறது, மாவட்ட அளவிற்கு இருக்கிறது, ஒன்றிய நகர அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த அணிகளை பலப்படுத்துவதோடு இந்த அணிகளில் போடப்படுகின்ற நிர்வாகிகள் ஏறக்குறைய 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அந்த நிர்வாகிகள், இனிமேல் போடப்படுகின்ற நிர்வாகிகள் அவர்களுடைய பின்னணி என்ன என்பதையெல்லாம் ஆய்வு செய்து போட வேண்டும் என்று திட்டமிடுகின்றார். ஏனென்று சொன்னால் இவருடைய பிளான் என்பது அடுத்த 25 ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டில் இந்த கட்சியை எடுத்து செல்ல வேண்டும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த 25 ஆண்டு காலத்திற்கு எப்படி எடுத்து செல்வது, அடுத்த 25 ஆண்டு காலத்திற்கு இந்த ஆட்சியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு என்ன வழிமுறைகள் என்பதை எல்லாம் திட்டமிட்டு இன்றைக்கு எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாதவர்களை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்குவதோடு, அதே போல மந்திரிகளை ஆக்குவதோடு, இன்றைக்கு கட்சி நிர்வாகத்திலும் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அல்லது அணி பொறுப்பாளர்கள் இந்த மட்டத்தில் பொறுப்புகள் கொடுக்கின்ற போது குற்ற பின்னணி அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் முதல் கவனத்தை இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார், கவனமாக கையாளுகிறார் என்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கு பார்க்கப்படுகின்றது. தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்றைக்கு இருக்கின்றது. இவர்களுக்கு ஈடு கொடுக்கின்ற விதமாக இன்றைக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல் ஏறக்குறைய 134 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக 65 இடங்களிலும் கூட்டணி, அதாவது திமுகவுடைய கூட்டணி மற்ற இதர கட்சிகள் சேர்ந்து ஒரு 35 தொகுதிகளும், மொத்தம் 234 தொகுதிகளில் 134 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த புதிய பார்முலா படி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புதிய பார்முலா படி 117 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டால் அந்த 117 தொகுதி என்பது இன்றைக்கு ஒரு 234 தொகுதியில் 117 என்பது மேஜிக் நம்பர் தமிழ்நாட்டிற்கு பெரும்பான்மை பெறுவதற்கு. அந்த 117 என்பது 117 மாவட்ட செயலாளர்களை கொண்ட அமைப்பாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் போட்டியிடுகின்ற 117 இடங்கள் 100க்கு 100 வெற்றி பெறுகின்ற நிலைமை என்பது ஏற்படும். மேற்கொண்டு ஒரு 50 தொகுதிகள், குறைந்தபட்சம் ஒரு 50 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் இந்த ஆட்சி, அதாவது திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து இன்னொரு 25 ஆண்டு காலத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்ற திட்டங்களை அவர் வகுத்திருக்கின்றார். இந்த திட்டத்திற்கு முதல்வரும் அதே போல மூத்த அமைச்சர்களும் இவர் கலைஞர் அவர்களுடைய மறுபிறவியாக அவருடைய செயல்பாட்டை கொண்டு செயல்படுகின்றார், அவருக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வந்திருப்பதாகவும் இன்றைக்கு சொல்லப்படுகிறார். ஆகவே நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய திமுகவுடைய முன்னணியினர், அதே போல இளைஞர்களாக மாணவர்களாக இருக்கக்கூடிய திமுகவுடைய இந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல சில மூத்த மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்களை இருப்பவர்கள் இன்றைக்கு மந்திரிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு ஜூலை மாதத்தில் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக ஜூன் மாதம் கட்சியினுடைய நிர்வாகத்தில் மிகப்பெரிய மாற்றம் என்பதும், ஜூலை மாதம் ஆட்சி அதிகாரத்தில் சில மாற்றங்களையும் செய்து இன்னும் 25 ஆண்டு காலத்திற்கு உயிர்ப்போடு இந்த திமுகவை வைத்திருப்பதற்கான வேலைகளை இவர் திட்டமிட்டு இருக்கிறார். அதற்கு அனைத்து தலைவர்களும், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர், தலைவர், முதலமைச்சர், அதே போல இன்றைக்கு மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதற்கு ஒத்துழைப்பதற்காக இன்னைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த திமுகவை அடுத்த கட்டத்திற்கு நகற்றுவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புதிய பார்முலா எந்த அளவிற்கு வெற்றியை தரப்போகிறது என்பதை எதிர்காலத்தில் நாம் பார்ப்போம். இந்த காணொளி பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள், லைக் செய்திருங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள். சடுகுடு சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். நன்றி, வணக்கம்.